கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆசீர்வதிப்பவரை குறித்த ஆழமான அறிவு நமக்கு அவசியம். நமது கர்த்தர் ஆசீர்வாத வல்லல். வேதத்தின் முதல் பக்கத்தில் இருந்து இறுதி பக்கம் வரை அவர் தமது மக்களை ஆசீர்வதிப்பவராகவே காணப்படுகிறார். முதல் மனிதனாகிய ஆதாம் கர்த்தரை முதலாவது ஆசீர்வதிக்கிறவராகத்தான் பார்த்தான். அவருடைய உள்ளம் ஆசீர்வதிக்கிற உள்ளம். நீங்கள் எல்லாவற்றிலும் பலுகி பெருக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அகில உலகத்தையும் நிரப்ப வேண்டும் என்பதே தேவனுடைய ஆசை. அன்பானவர்களே, இங்கே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு முன்பு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, தேவனே, எங்களை ஆசீர்வதியும் என்று அவர்கள் கேட்கவே இல்லை, ஜெபிக்கவே இல்லை. தேவனே அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எனும் ஆசையை உங்களில் உருவாக்கினவரே அவர்தான். தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உருவாக்கினவரே அவர்தான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பலுகி பெருக வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் செழிக்க வேண்டும், ஊழியங்கள் வளர வேண்டும், சகலத்தின் மேலும் நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய ஆசை. அந்த ஆசையை உங்களுக்குள்ள உண்டாக்குகிறவர் தேவன்தான். எதற்காக இவ்வித ஆசைகளை உருவாக்கினார்? அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே அவர் நிறைவேற்றுகிற தேவன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவதை விட அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற, தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை பார்த்து, நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்கவே இல்லை. ஆண்டவரே முன் வந்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் ஜெபிக்கவே இல்லை. அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து மனுஷனை உருவாக்கினவர் அவரே ஆசீர்வதித்தார். அதே போல இன்றைக்கு நாம் ஏன் தயங்க வேண்டும்? நம்முடைய ஆசீர்வாத தேவனை நோக்கி ஏன் நாம் கேட்கக்கூடாது? ஆகவே இன்றைக்கே தேவன் உங்களை ஆசீர்வதித்தார் என்பதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக எல்லாவற்றிலும் பலுகி பெருகி குறைவையெல்லாம் தூரமாய் தள்ளி, குறைவையெல்லாம் புறம்பே தள்ளி, சகல நன்மையும் பெற்று சம்பூர்ணமாய் வாழுங்கள். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்த தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, அவருடைய கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர் மறையட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.